அவன் எத்தனை மணிக்கு வந்தான்னு நான் பார்க்கல. அவன் எத்தனை மணிக்கு வந்தான்னு பார்க்கல, நான் போய் தூங்கிட்டேன், அவன் எப்போ வந்தான்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. I did not see what time he came. I did not see what time he came. நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால முடியல. நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால முடியல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to come but I couldn't. I wanted to come but I couldn't. நீ என்ன ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்ட. நீ என்ன ரொம்ப நேரமா காத்திருக்க வச்சுட்ட, நீ என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have made me wait too long. You have made me wait too long. நான் வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணினேன். நான் வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணினேன். இந்த இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I tried a lot to come. I tried a lot to come. உன்னால வர முடியாதப்ப நீ எனக்கு மெசேஜ் இல்லனா கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Text or call me when you can't come. Text or call me when you can't come. உன்னால வர முடியாதப்ப நீ எனக்கு ஃபோன் இல்லனா மெசேஜ் பண்ணணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should text or call me when you can't come. நான் உன் கூட வந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. நான் உன் கூட வந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wouldn't have had all this trouble if I had come with you. I wouldn't have had all this trouble if I had come with you. I wouldn't have had அப்படின்னா எனக்கு வந்திருக்காது. ஆல் திஸ் ட்ரபிள், இந்த பிரச்சனைலாம் எனக்கு வந்திருக்காது. இஃப் ஐ ஹேட் கம் வித் யூ, நான் உன் கூட வந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. ஸோ எப்பயுமே இஃப் ஹேட் இருந்துச்சுன்னா ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சென்டென்ஸ் வுடன்ட் யூஸ் பண்ணி தான், வுடன்ட் ஹேவ் யூஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவ்வளோ நாளா எங்க இருந்த. இவ்வளோ நாளா எங்க இருந்த. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where have you been so far? Where have you been so far? இப்போலாம் நீ நடந்துக்கிற விதம் புதுசா இருக்கு. இப்போலாம் நீ நடந்துக்கிற விதம் புதுசா இருக்கு. இப்போலாம் நீ நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Lately your behavior seems very strange. Lately your behavior seems very strange. அவன் எப்படி நடந்துக்கிட்டான். அவன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How did he behave with you? How did he behave with you? அவனுடைய நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு. அவன் எப்பயும் போல இல்ல, அவனோட நடவடிக்கைலாம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? His behavior was very strange. His behavior was very strange. அவன் வித்தியாசமா நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால யார்கிட்டையும் முன்னாடியே சொல்லாத. அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால யார்கிட்டையும் முன்னாடியே சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know if those will happen, so don't tell anyone in advance. I don't know if those will happen, so don't tell anyone in advance. நீ ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்டையும் சொல்லாம பண்ணு. நீ ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டினா யார்கிட்டையும் சொல்லாம பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you want to do something, do it without telling anyone. If you want to do something, do it without telling anyone. நீ எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not tell everyone everything. You should not tell everyone everything. நீ ஏன் பண விஷயத்தெல்லாம் பத்தி பேசுன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you talk about money matters? Why did you talk about money matters? யார்கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you know who and what to talk to? Don't you know who and what to talk to? சொன்னதையே 100 தடவை சொல்லாத. சொன்ன விஷயத்தையே 100 தடவை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't tell me the same thing 100 times. Don't tell me the same things 100 times. நீ எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றது எனக்கு பிடிக்கல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like you telling everyone everything. I don't like you telling everyone everything.
உனக்கு தெரியாதவங்க கிட்ட நீ எப்படி எல்லாத்தையும் சொல்ற? உனக்கு தெரியாதவங்க கிட்ட நீ எப்படி எல்லாத்தையும் சொல்ற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you tell everything to the people who you don't know? How do you tell everything to the people who you don't know? என்ன தேவையில்லாம இதுல இழுத்து விடாத. என்ன தேவையில்லாம இதுல இழுத்து விடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't drag me into this unnecessarily. Don't drag me into this unnecessarily. உனக்கு இன்னும் தேவைப்பட்டால் என்னிடம் கேள். உனக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Ask me if you need more. Ask me if you need more. எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நான் பண்ண மாட்டேன். எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't do things that have nothing to do with me. I don't do things that have nothing to do with me. உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Live the life you like. Live the life you like. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Live the life as you like. Live the life as you like. நான் ஒரு இடத்துக்கு போகணும். நான் ஒரு இடத்துக்கு போகணும். நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need to go somewhere. I need to go somewhere. எனக்கு பறக்கணும் போல இருக்கு. எனக்கு பறக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like I want to fly. I feel like I want to fly. அவ ஏன் யாரு சொல்றதையும் கேட்க மாட்றா? அவ ஏன் யாரு சொல்றதையும் கேட்க மாட்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why won't she listen to anyone? Why won't she listen to anyone? அவனை வர வேண்டாம்னு சொல்லு. அவனை வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him not to come. Ask him not to come. ஒரு நாள்ல இது எப்படி மாறும்? ஒரு நாள்ல இது எப்படி மாறும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How will it change in a day? How will it change? இது எப்படி மாறும்? In a day, ஒரு நாள்ல. ஒரு நாள்ல இது எப்படி மாறும்? How will it change in a day? எல்லாமே என்னோட கட்டுப்பாடுல இருந்துச்சு. எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything was under my control. Everything was under my control. உனக்கு கல்யாணம் ஆக போகுதா? உனக்கு கல்யாணம் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you getting married? Are you getting married? Are you getting married? அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆக போகுதா? ஓகேவா? ஸோ இதுவே அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு யாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have already told you. I have already told you. நான் இதை அவனோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவனோட நல்லதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am saying it for his own good. I am saying it for his own good. நீ இதிலிருந்து வெளியில வந்துடுவ. நீ இதிலிருந்து வெளியில வந்துடுவ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will come out of this. You will come out of this. நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன், மாறவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will remain the same forever. I will remain the same forever. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very careful in that matter. I was very careful in that matter. அவ என்னை பற்றி பேசுகிறத நான் கேட்டேன். அவ என்னை பற்றி பேசுகிறத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I heard her speaking about me. I heard her speaking about me. எனக்கு எதுவும் சிறப்பாக தோணலை. எப்பயும் போல தான் இருக்குது. எனக்கு எதுவும் பெருசாக தோணலை. எனக்கு எதுவும் ரொம்ப சிறப்பாலாம் தோணலை. எப்பயும் போல தான் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel nothing special. I feel nothing special. கொஞ்ச நேரம் இங்கே இரு. கொஞ்ச நேரம் இங்கே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Be here for a while. Be here for a while. என் கூட கொஞ்ச நேரம் இரு. என் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு ஒரு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ரொம்ப நல்லா பாடுவான். அவன்
ரொம்ப நல்லா பாடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He sings very well. He sings very well. நாங்க வந்தா உன்னை பார்க்க வரேன். நாங்க வந்தா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I come there, I will come to meet you. If I come there, I will come to meet you. நீ என்னை பார்க்கறதுக்கு வருவியா? நீ என்னை பார்க்கறதுக்கு வருவியா? நீ என்னை பார்க்கறதுக்கு வரியா? இதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.